ஸ்தோத்திரம்ப்பா, ஜெபிக்கிறோங்கப்பா, துதிக்கிறோங்கப்பா. அப்பா, இங்க இருவராக எங்களை ஒருமனப்பாட்டோடு இந்த மத்திய நேரத்துல கூட்டி சேர்த்திருக்கீங்க. அப்ப இந்த சபை கூட்டத்துல நீங்க பொறுப்பெடுத்துக்குங்க. ஆவியானவரே, நீங்க என்ன பேச வேண்டும் சித்தமா இருக்கீங்களோ நீங்க எங்களை மறைச்சு நீங்க பேசுங்க. நாங்க கேட்டு செயல கொண்டாடணும்ப்பா. நீங்க அப்படியே செய்ப்பவருக்காக நன்றிப்பா. சகல துதிக்கான மகிமை அனைத்து உமக்கு செலுத்திடும். இயேசு நாமத்துல ஜெபிக்கிற வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சரி, நீங்க ஏதாவது வசனம் தியானிச்சீங்களா? ஏதாவது உங்களுக்கு உணர்த்தப்பட்டதா? இல்லப்பா, நீ சொல்லுப்பா. நான் அதை தியானிக்கலப்பா இன்னைக்கு. சரிங்கக்கா. 2 கொரிந்தியர்க்கா, 2 கொரிந்தியரம்மா, 3வது அதிகாரம். சொல்லுமா. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6வது வசனத்துல இருந்து. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் வசனம் 6ல இருந்து படிக்கிறேன். எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டமா. ஓகே. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவராக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதா இராமல் ஆவிக்குரியதா இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறதோ ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. பாருங்களேன், புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் பவுல் என்ன சொல்றாரு? புது உடன்படிக்கையின் ஊழியக்காரா இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவரா ஆக்குனாராக்கும். சரியா? அந்த எழுத்து, அந்த உடன்படிக்கை எப்படி இருக்குதாமா? எழுத்துக்குரியதால இல்ல. அந்த உடன்படிக்கை, புது உடன்படிக்கை எப்படி இருக்குதுன்னா எழுத்துக்குரியதா இல்லாம ஆவிக்குரியதா இருக்குது. சரிங்களா? எழுத்து கொள்ளுகிறது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது. பழைய ஏற்பாட்டுல மோசே போய் 40 நாள் உபவாசமா இருந்து புசியாமலும் குடியாமலும் இருந்து கர்த்தர்கிட்ட அந்த கட்டளைய அவர் சொல்ல சொல்ல இவன் எழுதி கொண்டு வந்தான் கையால. சரிங்களா? அது வெறும் எழுத்துக்குரியதா இருக்குது. சரிங்களா? இந்த புது உடன்படிக்கை ஆவிக்குரியதா இருக்குது. ஆவித உயிர்ப்பிக்கிறதா, எழுத்தோ கொள்ளுகிறதா. பாருங்களேன். ஹலோ, சொல்லுமா, கேட்டுட்டு தான் இருக்கேன். ஊன்னு எதுவுமே சொல்லலையா? சரி. பாருங்களேன், பழைய ஏற்பாட்டுல எப்படி இருக்குதாமா? எழுத்து கொள்ளுகிறது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது. அப்ப நியாயப்பிரமாணத்துல எல்லாமே சாபம். பன்னிக்கறி தின்னா சாபம், அதை தொட்டா சாபம், இதை பண்ணா சாபம். அந்த தேவ சமூக தப்பங்களை அந்நியர் ஒருவர் சாப்பிட்டாங்கன்னா அவங்களை இழுத்துட்டு போய் கொன்றணும். விபச்சாரம் பண்ணிட்டாங்கன்னா கல்லெறிஞ்சு கொன்னுறணும். அதை பண்ணா கொன்றணும், இதை பண்ணிருந்தா கொன்றணும். மன்னிப்பே கிடையாது. நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. இப்போ பாருங்களேன், 7வது வசனம். எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த, பாருங்க, எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேனுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே. அதாவது மரணத்துக்கு ஏதுவான ஊழியம், இந்த அந்த என்ன சொல்றது, அங்க அதுதான் அந்த அந்த கற்பனைகள் என்ன இருக்கு? இத பண்ணா சாபம். ஒருத்தவங்க இறந்துட்டாங்களா, இளவு வீட்டுக்கு போறாங்களா, அவன் குளிக்காம ஒருவேளை அவன் ஏதாவது வேலை செஞ்சுட்டானா அவன் சாயங்காலம் வரைக்கும் தீட்டுள்ளவனா இருக்கிறான். இதை பண்ணா தீட்டு, அதை பண்ணா சாபம், இதை பண்ணா தப்பு, அதை பண்ணா தப்பு. அப்படிப்பட்ட கற்பனைகளை எழுத்துக்களில் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த. சரியா? அந்த எழுத்துக்கள் எழுதப்பட்டு கற்கள்ல பதிஞ்சுதான் அந்த கற்பனை கொண்டு வராரு மோசே. அந்த ஊழியத்தை செஞ்ச மோசேனுடைய முகத்திலேயே மகிமை பிரகாசம் உண்டாயிருக்குது. இஸ்ரேல் புத்திரர்லாம் வந்துட்டு அவங்களை பார்க்காம மோசேவே பார்க்கவே முடியல. அந்த அளவுக்கு அவன் முக பிரகாசமா இருந்துச்சாமா. அவ்வளவு பிரகாசமா இருந்துச்சு. ஒளிஞ்சு போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்துச்சுன்னா ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதா இருக்கும். ஒளிஞ்சு போறதுன்னா அந்த நியாயப்பிரமாணத்தை பிரேக் பண்ணிட்டாரு இயேசு கிறிஸ்து. வந்து இப்போ உடன்படிக்கையின் சத்தியத்துல பழைய ஏற்பாட்டு கற்பனைகளின்படி நீங்க வாழ்ந்தா உங்களுக்கு ஜீவன் கிடையாது. புது உடன்படிக்கையின் சத்தியத்துல ஆதிகள் நீங்க கேள்விப்பட்டதாக இல்ல, புது சத்தியத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். புது உடன்படிக்கையின் சத்தியத்துல நான் உங்களுக்கு சொல்றது கேட்டீங்கன்னா தான் நீங்க பிதா கிட்ட வர முடியும்னு சொல்லி அதை பிரேக் பண்ணிட்டாரு. அந்த ஒளியுமே அப்பேற்பட்ட ஒளிதா இருந்துச்சுன்னா ஆவிக்குரிய இந்த ஒளி இது எப்பேற்பட்ட ஒளியோன்னு பவுல் சொல்றாரு. அதை சொல்லி இருக்கிறாரு. இவைகள் எல்லாவற்றையும் கை கொண்டு போதிக்கிறவனவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். அவங்களை காட்டுல பரலோக ராஜ்யத்துல ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவர்களாம் பந்தி இருக்கிறாங்க. கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இருந்து ஜனங்கள் வந்து அவங்களோட கூட இருக்கிறாங்க. அவங்களை காட்டிலும் கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம காட்டிலும் பெரியவங்களா ஒருத்தவங்க இருப்பாங்களாமா. யாரு? இந்த புது உடன்படிக்கையின் சத்தியத்துல இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைய கை கொண்டு போதிக்கிறாங்க. பார்த்தீங்களா? இவங்கதான் பரலோக ராஜ்யத்துல பெரியவங்க எனப்படுவார்கள். புரிஞ்சுதாங்கக்கா? பாருங்க 8வது 9வது வசனம். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் மூலியம் மகிமையுள்ளதா இருந்தால் நீதியை கொடுக்கும் மூலியம் அதிக மகிமையுள்ளதா இருக்குமே. அதுல ஆக்கினை அங்க மரணம் தான், கல்லெறிஞ்சு கொண்டுறணும். மன்னிப்பே கிடையாது. விபச்சாரத்துல ஒரு ஸ்திரியை கண்டுபிடிச்சிட்டா கல்லெறிஞ்சு கொன்னே போட்டுறணும்.
பாருங்களேன், ஆக்கினையை கொடுக்கும் ஊழியம் மகிமையுள்ளதா இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமையுள்ளதா இருக்குமே. இந்த புதிய உடன்படிக்கையின் சத்தியத்துல விபச்சாரத்துல கையுமையுமே பிடிக்கப்பட்ட ஸ்திரியை ஏசப்பாட்ட கூட்டிட்டு போறப்போ இப்படிப்பட்டவளை கண்டா கல்லெறிஞ்சு கொள்ளணும்னு மோசே சொன்னாரு. நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு அவரை சோதிக்கிறதுக்காகவே லைனா கேள்வி கேக்குறாங்க. ஆனா ஏசப்பா சொல்றாரு, உங்களை எவங்கிட்ட பாவம் இல்லையோ அவன் முதலாவது கல்லெறிய கடவன். சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் போயிட்டாங்க அப்படியே. ஆமா, பாருங்களேன், அப்ப நீதி செலுத்துறாரு. பரவாயில்ல, மன்னிச்சுட்டே, சரி தப்பு பண்ணிட்டே, ரைட்டு, நீ மனம் திரும்ப பரலோகராஜ்யம் சமீபத்திருக்குது. யோவான் ஸ்டார்டிங்ல வந்தோடனே அவர் பிரசங்கிக்கிறதே இதுதான், மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமா இருக்குது. அப்போ ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு ஏசப்பா. இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டது அல்ல. அன்றியும் ஒளிந்து போவதே மகிமையுள்ளதா இருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமையுள்ளதா இருக்குமே. ஒளிஞ்சு போறதே அவ்வளவு மகிமை அப்படின்னா நிலைச்சிருக்கிறது எவ்வளவு மகிமையா இருக்குது. இந்த சத்தியம் தான் நிலைச்சிருக்கிறது. ஏன்னா புதிய ஏற்பாட்டுல வெளிப்படுத்தல் சுவிசேஷத்துல ஏசப்பா சொல்றாரு, அவனுக்கு நான் அளிக்கும் பலன், அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நான் அளிக்கும் பலன் என்னுடனே கூட வருகிறது. என்ன கிரியைகளோ அதுக்கு தக்கதான பலன் வருது. அப்ப நம்ம இந்த பூமியில எந்த கிரியைகளை நடப்பிக்கிறோம், தேவனிடத்துல இயேசு கிறிஸ்து புது உடன்படிக்கையின் சத்தியத்துல என்னெல்லாம் சொல்றாரோ அந்த கிரியைகளை நம்ம வந்துட்டு இந்த பூமியில நம்ம பண்றோம். புரிஞ்சுதாப்பா? புரிஞ்சுதுப்பா. 12வது வசனம், நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்கள் ஆதலால் மிகவும் தாராளமாய் பேசிக்கிறோம். இப்படி எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நாங்க இவ்வளவுதான் பேசுறோம். மேலும் ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பார்க்காதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டுக் கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்ல. சரியா? ஒளிந்து போறதோட அந்த முடிவு வந்துட்டு இஸ்ரேல் புத்திரங்க பாக்காதபடிக்கு தாம் தலையில முக்காடு போட்டாங்களா, அந்த மாதிரி நாங்க முக்காடு எல்லாம் போட்டுக்க மாட்டோம். ஏன்னா பழைய ஏற்பாடு யாரெல்லாம் வாசிக்கிறாங்களோ வாசிக்கப்படுறவங்களோட இருதயத்துலதான் அந்த முக்காடு இருக்கான். சரியா? பாருங்களேன், தெளிவா போட்டிருக்கு பாருங்க வசனத்துல. பழைய ஏற்பாட்டு படி வாழ்றதுக்கு ஜீவன் இல்ல, புது உடன்படிக்கையின் சத்தியத்தின் படி வாழ்றதுதான் ஜீவன் தெளிவா போட்டிருக்குது. அவர்களுடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. பழைய ஏற்பாடு வாசிச்சிட்டீங்கன்னா முக்காடு நீங்காமலேதான் இருக்கு. அது கிறிஸ்துவினால நீக்கப்பட்டுருச்சு. திருப்பி ஏன் நீ அந்த முக்காட்டை எடுத்து போடுற? கிறிஸ்துவினால நீக்கப்பட்டாச்சுல. நீக்கப்பட்ட ஒன்னை எடுத்து போடுறதுக்கு உனக்கு அதிகாரத்தை தேவன் கொடுக்கலையே. மோசேயின் ஆகமங்கள் 15 பாருங்களேன், 15 தானக்கா? மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. பாருங்க, மோசேயோட ஆகமம் வாசிச்சா முக்காடு அவன் இருதயத்து மேல இருக்கும். சரியா? இருதயம் சுத்தமா இருந்தாதான் நீ தேவனை தரிசிக்கவே முடியும்னு சொல்லி இருதயத்தை குறிச்சேதான் அவர் சொல்லிட்டு வர்றாரு. இருதயத்துக்குள்ள இருந்தா விபச்சாரம், காம விகாரம், அசுத்தம் இதெல்லாம் புறப்பட்டு வரும். அதனால இருதயம் சுத்தமா இருக்குன்னு தான் சொல்றாங்க. அப்ப நீ மோசையோட ஆகமங்கள் வாசிச்சீன்னா உன் இருதயத்து மேல அந்த முக்காடு இருக்கும். முக்காடே இருதயத்தை மூடிட்டு இருந்துச்சுன்னா உன்னால எப்படி சத்தியத்தை கத்துக்கொள்ள முடியும்? அப்ப அந்த முக்காடை எடுத்து போடு. அவர் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடை எடுபட்டு போகும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் மனம் திரும்பும் பொழுதுதான் அந்த முக்காடை எடுத்துப்பட்டு போடப்படுது. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அப்ப பழசையும் புதுசையும் இன்னைக்கு வந்துட்டு அநேக இடங்கள்ல பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் கலப்பா போதுச்சு. பழசுல இருக்கிற பொக்கிஷத்தை எடுத்துக்கிறாங்க, புதுசுல இருக்கிற பொக்கிஷத்தை எடுத்துக்கிறாங்க. எனக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்குதோ அதை எடுத்து நான் வச்சுக்குவேன். எனக்கு இதுதான் வசதி. பழைய ஏற்பாட்டுல இருந்து தசமபாகங்கிறத நான் ஒண்ணு எடுத்துக்குவேன், பழைய ஏற்பாட்டுல ஊழியத்தினாலே பிழைப்புண்டாகுங்கிறத நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு எடுத்துக்கிறாங்களே தவிர புது உடன்படிக்கையில புறப்பட்டு போக சொல்லி இருக்கிறாரு. 12 அப்போஸ்தலர்களை அழைச்சாரு. அந்த 12 அப்போஸ்தலர்களும் எந்த இடத்துலயுமே போய் ஒரு சர்ச்சு கட்டி உட்காந்து நீங்க கொடுங்க, நிலங்களை வீடுகளை உடையவர்களா வித்து கொடுங்க, கொண்டு என் பாதத்துல வைங்க, நாங்க எங்களுக்கு ஊழியத்தினாலே பிழைப்பு உண்டாகணும், எல்லாரும் அவங்கவுங்க ஒரே இடத்துல உட்காந்துட்டு அந்த சர்ச்சு கட்டிட்டு அந்த சர்ச்சில் பொழப்பு நடத்திட்டு இருக்கலையே. எங்க எல்லாம் இடம் இருக்குதோ அங்க எல்லாம் நின்று பிரசங்கம் பண்ணாங்க. மார்ச் மேடை, விக்கிரக மேடையில கூட நின்று பிரசங்கம் பண்ணாங்க. அவங்க எந்த ஒரு இதையுமே கட்டல. சர்ச்சை கட்டவே இல்லை. ஏன்னா உன்னதமானவர் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிறார். அவர் எங்கேயும் வாசமல்ல. எங்க 2 பேர் 3 பேர் இருக்கீங்களோ அங்க அவங்க மத்தியில நான் இருக்கிறேன்ட்டாரு. ஏசு கிறிஸ்து வாசமா இருக்கிற இடத்துல அவங்க பிரசங்கம் பண்ணாங்க, அவரோட ஊழியத்தை நிறைவேற்றினாங்க. இன்னைக்கு புது உடன்படிக்கையின் சத்தியத்துல இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ பிரயோஜனமான வேலையில நான் உங்களுக்கு ஒன்றையும் மறைச்சு வைக்கல, அதனால என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன்னு பவுல் சொல்றாரு. அப்படி பிரயோஜனமான வேலையில நம்ம கத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்மளும் அவர் நடந்தபடியே நாமும் நடக்க கடவோம். இதுல இன்னும் அப்கிரேடா பாத்தீங்கன்னாக்கா தெசலோனிக்கேயரை பத்தி அவங்க பண்ண தான தர்மத்தை பத்தி பவுல் வந்துட்டு ரொம்ப சூப்பரா சொல்லி இருக்காங்க. இல்ல தெசலோனிக்கேயர் இல்ல,
இதுல மக்கதேனிய நாட்டை குறிச்சு பவுல் தெசலோனிக்கேயர் தப்பா சொல்லிட்டு சாரி இது மக்கேதேனிய நாட்டை குறிச்சு பவுல் ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறாரு. அவங்க எவ்வளவு தாராளமா கொடுத்தாங்க, அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டாங்களாமா, ரொம்ப வறுமையில இருந்தும் கூட உதாரத்துவமா கொடுத்திருக்காங்க. ஏசப்ப எப்படி அந்த ஏழை, அந்த 2 காசு போட்ட ஏழை விதவை குறிச்சு சாட்சி சொன்னார்ல, அவங்க எல்லாரும் பரிபூர்ணத்துல இருந்து போட்டாங்க, இவ்வளவு தன் வறுமையில இருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்து எல்லாம் போட்டு விட்டாலும் அந்த ஏழை விதவை குறிச்சு எப்படி இயேசு கிறிஸ்து சாட்சி சொன்னாரோ அது போல பவுல் சொல்றாரு பாருங்களேன். 2 கொரிந்தியர் அதிகாரம் 8 எடுங்க, அது ஒண்ணு மட்டும் படிச்சுக்கலாம். 2 கொரிந்தியர் 8 எடுத்துட்டீங்களா? அதுல பாருங்களேன், படிக்கிறக்கா. நன்றியின் சகோதரே, மக்கதேனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த நாட்டுக்கு தேவன் அளிச்ச கிருபைன்னு சொல்றாரு. ஏன்னா தேவன் அவங்களோட இருந்ததுனாலதான் அவங்களால கொடுக்கவே முடிஞ்சிருக்குது இல்லைங்களா? அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய சரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். பாருங்க, கொடிய தரித்திரமுடையவங்களா இருந்தும் கூட அவங்களுக்கு இருக்கிற பரிபூர்ணம் என்ன, தேவன் மேல வச்சிருக்கிற அந்த அன்பின் பரிபூர்ணத்தினால மிகுந்த சௌதாரத்துவமா கொடுத்திருக்காங்க. கஷ்டத்துல குடுக்கறதான மேட்ரு இந்த இடத்துல. நான் சூப்பரா இருக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, என் வீட்டுல எல்லாம் மளிகை சாமான் எல்லாம் நிரம்பி வலியுது, எனக்கு என் பாக்கெட் மணியே நான் 2000 3000 எடுத்து வச்சிருக்கிறேன், அது இல்லாம தேவனுக்குன்னு சேர்த்து வச்சிருக்கிறேன், நான் கொடுக்கறது ஒரு பெரிய விஷயமே இல்ல, உங்க வீட்டுல சாப்பாட்டுக்கே வழி இல்ல, ஒரு வடி அரிசி வாங்குற கூட காசு இல்ல, ஆனா நீங்க தேவனுக்குன்னு கொடுத்தீங்கன்னா அதுதானே தேவனுடைய பார்வையில பிரீதி. பாருங்களேன், 3வது வசனம் பாருங்களேன். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களா இருப்பார்கள் என்பதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன். திராணிக்கு மிஞ்சியுமே கொடுத்தாங்களாக்கும் அப்படிங்கிறார் பவுல். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். சரியா? பாருங்க, பரிசுத்தவான்களுக்கு செய்யற தர்ம ஊழியத்தோட பங்குல எங்களும் இருக்கட்டும், கொஞ்சம் வாங்கிக்கோங்கன்னு பெக் பண்ணி கேட்டிருக்கிறாங்க. மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாம, நாங்க ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க, அவங்களே இவ்வளவு தரித்திரத்துல இருக்கிறாங்கன்னு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்கன்னு இவங்க ஒரு கெஸ் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தராம அவங்க நினைச்சதுக்கு மேலே கொடுத்தாங்களாமா. பாருங்களேன், மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். அதனால் தீர்த்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்கவும் வேண்டும் என்று அவனை கேட்டுக்கொண்டோம். பாருங்களேன் எப்படி கொடுத்திருக்காங்க பாருங்களேன். அப்போ குடுக்கறதுல நம்ம புது உடன்படிக்கையின் ஊழியத்துல மெயினே தான தர்மம் தான். அந்த தான தர்மம் பண்றவங்க எப்பேற்பட்ட ஒரு தேவனுடைய இதய ஈவ அனுபவிக்கிறாங்கிறதுக்கு நம்ம இந்த கொர்நேலியோ, 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியோ நம்ம அநேக விஷயங்கள் நம்ம படிச்சுட்டே இருக்கிறோம் இல்லையாங்கா. அவனோட ஜெபமும் அவன் பண்ண தான தர்மமும் தேவ சன்னிதானத்திலேயே எற்றிய தேவனுடைய தூதன் இன்னைக்கு நீயும் வீட்டார் ரட்சிக்கப்படுவதற்கு உண்டான நற்செய்திய யோப்பா பட்டணத்துல குடியிருக்கிற பேதுரு அறிவிப்பா, நீ போய் அவங்களை கூட்டிட்டு வான்னு சொல்ற. அப்படி அப்ப அவன் பண்ண ஜெபமும் தான தர்மமும் தான் தேவ சன்னிதானத்துல எட்டி இருக்குது. கண்டிப்பா. அப்ப தான தர்மத்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் புது உடன்படிக்கையின் சத்தியத்துல இருக்குது பாருங்களேன். அதே இந்த 2 கொரிந்தியர்லயே 9வது அதிகாரத்துல நமக்கு கொஞ்சம் டைம் கம்மியா இருக்குல்ல, நான் சீக்கிரம் படிச்சிடுறேன். பாருங்களேன், 7வது வசனத்துல பாருங்களேன், 2 கொரிந்தியர் 9:7. அவனது விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவன் இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான். நம்ம பாருங்களேன், அவன் வெசனமாயும் இல்ல கட்டாயமாயும் இல்ல, மனசுல என்ன நினைச்சிருக்கு அந்த படி கொடு. அப்ப நம்ம மனசுல எவ்வளவு நிறைய நினைக்கணுங்கிறது நம்ம மேல விழுந்த கடமை இல்லக்கா. தேவன் நம்மள அழகா வச்சிருக்கிறாரு, நமக்கு ஒரு குறையும் இல்ல. இன்னைக்கு காலையில ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் அது நான் சில்லித்தனமா தான் நினைச்சிட்டேன். அதுக்கப்புறம் என் இருதை குத்தப்பட்டுச்சு. சரி, கீரை கடையில இருக்குதுல்ல, இதை யாருக்காச்சும் கொடுத்துடலாம், தூக்கி ஊத்துறதுக்கு மனசு வரலையே அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறக்கா. உடனே ஒரு வசனம் வருது பாருங்க, நம்ம எவ்வளவு பாவிகளா, நம்ம எவ்வளவு சுயநலவாதிகளா இருக்கிறோம் அப்படிங்கறது என் இருதயம் குத்தப்பட்டுச்சு. என்னன்னா, மிகவும் சிறியவனாகி ஒருவனுக்கு நீ எதை செஞ்சியோ அது எனக்கே செஞ்சேன்ட்டாரு. அப்ப அப்பாவுக்கு போய் பழசு கொடுக்கறதா? அப்ப நம்ம எவ்வளவு சுயநலம், அப்பா நம்மளுக்கு அப்படி கொடுத்தா இருக்கிறாரா? தினமும் பழைய சோறு திங்கிற நிலைமையிலேயே நம்மள வச்சிருக்கிறாரு. ஆனா நம்ம எவ்வளவு சுயநலவாதியா இருக்கிறோம் அப்படின்னு இருதயம் அப்படியே குத்தப்பட்டுச்சுக்கா. பாருங்க, அப்போ சாப்பாடே வீட்டுல செஞ்சுட்டு போறோம்ல, எனக்கு என்ன செய்யறோம் அதைவே கூட, அது கூட போதுமானதே தவிர எனக்கு நல்லா டேஸ்டா இருக்கிறத சாப்பிட்டுட்டு கொஞ்சம் இது நல்லா இது யாருக்காச்சும் ஏழைங்களுக்கு கொடுத்துடலாம்னா, மிகவும் இந்த வசனத்தை மட்டும் நம்ம நினைச்சோம்னு வச்சுக்கோங்களேன், கட்டாயம் நம்ம இதை செய்ய மாட்டோம். நான் தூக்கி கூட கீழே கூட ஊத்திடுறேன். ஆனா ஒன்னா கொடுத்தா பரிபூர்ணமா கொடுக்கணும்.
இல்லையே ஆமாப்பா. குடுக்கவே அதுதான்க்கா. இந்த குழம்பு பாருங்க, என் இருதயம் நினைக்குது இதை போய் தூக்கி ஊத்துறதா, நல்லா கீரை குழம்பு, இது இவ்வளவு டேஸ்டா வேற இருக்குது, இதை போய் தூக்கி ஊத்துறதா. ஆனா ஒரு நாள் ஆயிடுச்சு, சரி பரவாயில்ல யாருக்காச்சும் கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். அப்ப எனக்கு ஒரு வசனம் வருது இருதயத்துக்குள்ள, மிகவும் சிறியவனாகி ஒருவனுக்கு நீ எதை செஞ்சு அதை எனக்கே செஞ்சாய் அப்படின்ட்டாரு. அப்ப அவருக்கே செய்யறது இந்த லட்சணத்துல செய்யறோம்னா, ஒரு கடவுளுக்கு, ஒரு உன்னதமானவருக்கே நம்ம இந்த நிலைமையில தான் பண்றோம்னா, நம்ம எவ்வளவு சுயநலவாதிகளா இருக்கிறோம். நமக்கு வந்துட்டு எவ்வளவு ஒரு ஒரு தாராளமா கொடுக்கற குணம் இல்லாம கஞ்சங்களா இருக்கிறோம். செல்பிஷா நம்ம கேட்டு கேட்டு வாங்குற ஏசப்பாட்டா, ஆனா குடுக்கறதுல வந்துட்டு எவ்வளவு செல்பிஷா இருக்கிறோம். மிகவும் சிறியவனாகி ஒருத்தனுக்கு நீ எதை பண்ணி அதை எனக்கே பண்ணா, மிகவும் சிறியவனுக்கு குடுக்கல. நானு என் அப்பாவுக்கு குடுக்கற சோறே நம்ம அப்படிதான் சொல்லிட்டு போறோம். எங்க அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்க போறனாக்கும், எங்க அப்பாவுக்கு தண்ணி கொடுக்க போறனாக்கும், எங்க அப்பாவுக்கு வஸ்திரம் கொடுக்க போறோம், அப்படிதான் சொல்லிட்டே போறோம். அப்ப அப்பாவுக்கு குடுக்கறத நம்ம எந்த லெவல்ல குடுக்கறோங்கிறத நிதானிச்சு பாக்குறப்போ இருதயம் குத்தப்பட்டுச்சுங்கக்கா. கண்டிப்பா கண்டிப்பா. பழைய சோத்து அவருக்கு போட்டு நம்ம சுடுசோறு திங்கிறோம். நம்மளுக்கு படி அளக்கிறவருக்கு பழைய சோறு, நம்ம சுடுசோறு சாப்பிடறோம். அப்ப நம்ம எப்பேற்பட்ட சுயநலவாதிக பாருங்க. ஆமா, அதனாலதான் ஒரு வசனத்துல சீசர்கள் சொல்லுவாங்க, அவரோட சிலுவை மரணம் எங்கள் சரீரத்தில் நாங்கள் சுமந்து கொண்டு இருக்கிறோம். ஏன் அந்த வார்த்தை சொல்றாருன்னா, அவர் நமக்காக எத்தனை பாடுகள் பட்டாரு, அவருக்கு நம்ம செய்ய வேண்டியதை எப்படி யோசிச்சு செஞ்சுட்டு இருக்கிறோங்கிறது இப்ப இன்னைக்கு உங்களுக்கு உணர வச்சிருக்காரு. ஏன்னா அந்த சீசர்கள் போல நம்மளையும் நினைக்கணும். ஏன்னாப்பா அவர்லாம் நினைச்சிருந்தா. கூப்பிடுறாங்க வேலுமணிக்கு, அவங்களே லைன்ல எடுத்துக்கலாம். எடுமா. ஹலோ ஹலோ தோசரம்பா. ஹலோ வேல்மணி. பிரேமா அக்கா, நாங்க பிரேயர்ல உட்காந்துட்டு யாரும் வரலீங்கோ, நானும் அக்காவும் மட்டும் உட்காந்துட்டோம். அப்படியே தியானிக்கலாம். நாங்க வசனம் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா ரெக்கார்ட் வேற போட்டிருக்கிறோம், இடையில பேசினா டிஸ்டர்ப் ஆகும். அதாவதுக்கா பிரேமக்கா, அந்த ஏழை விதவை குறிச்சு ஏன் தெரியுமா தேவனே சாட்சி கொடுத்தாரு? அங்க பணக்காரங்க நிறைய பேர் போய் போடுறாங்க, சரிங்களா, காணிக்கை பெட்டியில. இந்த ஏழை விதவை தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்து அந்த ஒரே ஒரு காசு போடுறா. அவங்க எல்லாரும் கடவுள் நாம தான் நிறைய போடுறோம், நம்மளுக்கு தான் நிறைய படியல பாருங்கன்னு கூட இருதயத்துல நினைச்சிருக்கலாம். அப்படித்தானே பண்றான், உலகத்தான் அப்படிதான் பண்றான். நான் சாமிக்கு நிறைய பண்றேன், சாமி எனக்கு நிறைய பண்ணும், அப்படிதான். அது அந்த மாதிரி ஒரு தாட் எல்லாத்துக்குள்ளயும் இருக்குது. ஆனா அந்த ஏழை விதவை வந்துட்டு போடுறப்ப த வறுமையில த ஜீவனுக்கு உண்டார்ந்த எல்லாத்தையும் போட்டுருச்சு. இயேசு கிறிஸ்து காணிக்கை பெட்டியில உட்காந்துட்டு பாத்துட்டே இருந்துட்டு என்னங்கிறாரு, இவங்க எல்லாத்துக்காட்டுல அந்த ஏழை விதவை தான் அதிகமா போட்டாலாக்குங்கிறாரு. அப்ப இருதயத்துல மனப்பூர்வமா தேவனுக்கு அப்படின்னு செலுத்தப்படுகிற காணிக்கை எவ்வளவு இம்பார்ட்டன்ட். காயினுடைய பழிய அவர் ஏத்துக்கிறது இல்லக்கா, ஆபேலோட பழிய அவர் ஏத்துக்கிறாரு, காயினுடைய பழிய அவர் ஏத்துக்கல. ஏன்னா அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, முதல் பையன் வந்துட்டு கொளுத்தவைகள் எல்லாம் கர்த்தருக்குன்னு மனப்பூர்வமாய் கொண்டு கொடுக்குறான் ஆபேல், அதனால அவனோட பழிய அவர் ஏத்துக்கிறாரு. ஆனா காயின் என்ன பண்ணிடுறாருன்னா, இப்ப நான் நினைச்சேன் பாத்தீங்களா, சாப்பாடு என்ன பழசுதானே, கொண்டு போய் கொடுத்துக்கலாம், யாருக்காச்சும் கொடுத்துக்கலாம், இது தூக்கி ஊத்துறதானே. ஆனா அப்ப காணிக்கைன்னு குடுக்கறது கர்த்தருக்குனே குடுக்கறது. ஆனா அப்படி குடுக்கற விஷயத்துல கூட ஒன்னா ரெண்டா சரி பரவாயில்ல, இப்ப ஸ்ட்ரைட்டா சாமிக்குன்னு கொடுத்தா சாமியே சாப்பிட போகுதுங்கிற மாதிரி கூட நினைச்சிட்டு கூட அவங்க பண்ணிருக்கலாம் இல்லையா. அதனால அவர் அதை அங்கீகரிக்கலையா, அதனாலேயே எரிச்சல் வந்து ஆபேல கொன்றுவாரு. இல்ல அவரு எல்லாமே பவுல் சொன்னது போலதான், நீங்க கட்டாயமாக இல்ல மனப்பூர்வமா கொடுங்கன்னு தான் சொல்லி சொல்றாரு. அந்த மாதிரி நம்ம தான தர்மங்களா இருக்கட்டும், எது செஞ்சாலும் மனப்பூர்வமாய் செய்யணும். கர்த்தருக்குன்னு உற்சாகமா, அத உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல அவர் பிரியமாய் இருக்கிறாரு. அப்ப லாஸ்ட் டைம் தான் நம்ம தியானிச்சோம், தேவனுக்கு பிரியமெல்லாம் என்னங்கிறது ஒரு லிஸ்டே போட்டோம். மத்தேயில இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எதெல்லாம் இயேசு கிறிஸ்துக்கு பிரியங்கிறது ஒரு லிஸ்டே போட்டோம். இப்படிப்பட்ட விஷயத்துல அவர் பிரியமா இருக்கிறாரு, இப்படிப்பட்ட விஷயத்துல பிரியமா இருக்காரு, நல்லா தியானிச்சோம். நம்ம தியானிச்சு இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுட்டு போறதுல பிரயோஜனம் இல்லையே. கை கொள்ளும் பொழுதுதானே, செயல்பாட்டுல கொண்டு வரும் பொழுதுதான் தேவநாம மகிமையடையும். அப்ப குடுக்கறது ஆஃப்டர் ஒரு சோறு மீறி போனா வீட்டுல ஒரு பாக்கெட் சோறு, ஒரு பாக்கெட் அளவுக்கு ஒரு சோறு செய்யறோம், ஒரு 5 இட்லி அளவு ஒரு சாப்பாடு செய்யறோம், அதுக்கு ஒரு சாம்பார் செய்யறோம்னா அது மீறி போனா எவ்வளவு வரும்? கணக்கெல்லாம் போட்டு பார்த்தோம்னா ஒரு 50 ரூபா 60 ரூபாய்க்குள்ள வருமா? ஆஃப்டர் ஒரு 50 ரூபா 60 ரூபாய்க்கே நம்ம குடுக்கறதுக்கு பழசு குடுக்கலாமா புதுசு குடுக்கலாமான்னு யோசிச்சோம்னா, இன்னைக்கு நம்மள ஜீவனோட வச்சிருக்கிறாரு, கைகள் சுகத்தோட வச்சிருக்கிறாரு, 4 பேருக்கு குடுக்கற அளவுக்கு ஏந்தி நின்ற கரங்களை வச்சிருக்கிறாருன்னா நம்ம எவ்வளவு ஒரு செல்பிஷா இருக்கிறோம் அப்படின்னு நான் நானே ரொம்ப குத்தப்பட்டுக்கிட்டேன். அதான் ஒரு மனம் திரும்புதல் உங்களுக்கு கொடுத்திருக்காரு ஏசப்பா. அந்த மாதிரி மீண்டும் செய்யக்கூடாது. பண்ண மாட்டேன்க்கா, எப்பவும் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். சப்போஸ் சாம்பார் எப்போ புதுசா செஞ்சு ஃப்ரெஷ்ஷா செஞ்சுதான் கொண்டு போய் கொடுப்பேன்.
ஆனா நேத்திக்கு வந்துட்டு திடீர்னு அப்பயே கொண்டு போய் கொடுத்துருக்கலாமே. செஞ்ச அன்னைக்கே தெரியும் அதிகமா தான் செஞ்சிருக்கிறோம். ஒரு நாள் முன்னாடி 2 நாள் முன்னாடி செய்யறப்பே தெரியும். அப்பயே நம்ம கொண்டு போய் நம்ம சாப்பிட்டது போக மீது இருக்கு, கண்டிப்பா இது யாருக்காவது ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டு போறாங்கன்னு குடுக்கறது பெருந்தன்மை. அதுவே தப்புதான். சரியா, டெய்லியுமே குடுக்கணும் தான். ஒரு பொட்டல சோறு குடுக்கல ஒண்ணும் நம்ம குறைஞ்சு போயிட போறது இல்ல. அதுவே தப்புதான். ஆனா அது 2 நாள் கழிச்சு கூட தூக்கி ஊத்துறதுக்கு மனசு வராம நீ ஏழைங்களுக்கு குடுக்கணும். அப்ப அப்பாக்கு கொண்டு போய் நீ பழசு போடுற. அப்பாவை நீ அந்த அளவுக்கு தான் வச்சிருக்கீங்கன்னா அப்ப அவரு உன்னை எந்த அளவுக்கு தான் வைப்பாரு. ஆனா அவர் இதையெல்லாம் பொருட்படுத்தாம நம்மள மன்னிச்சு இப்ப வரைக்கும் வழி நடத்துறதா அவருடைய மகா பெரிய கிருபை. அந்த கிருபையை வந்து நம்ம அப்படியே லேஸ்தனமா நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆமா ஆமா.